ஊடகங்களில் வெளியான செய்திகளை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு தமிழீழ விடுதலை புலிகள் மற்றும் ஹமாஸ் ஆகிய இயக்கங்களை பயங்கரவாத தடைப்பட்டியலில் இணைத்து அவர்களின் சொத்துக்களை முடக்கியது சட்டவிரோதமானது என்று தெரிவித்து ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றம் 2014ஆம் ஆண்டு தீர்ப்பொன்றை அறிவித்திருந்தது. இந்த தீர்ப்பிற்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கொண்டிருந்த மேன்முறையீட்டை ஆராய்ந்து வந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் பலஸ்தீனத்தின் ஹமாஸ் இயக்கம் மீதான தடை நீக்க உத்தரவிற்கு எதிராக தீர்ப்பளித்துள்ள போதிலும் தமிழீழ விடுதலை புலிகளின் மீதான தடையை நீக்குமாறு உத்தரவிட்டிருக்கின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தினால் ஐரோப்பிய நாடுகளுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியத்தினால் தெரியப்படுத்தப்படவில்லை என்று தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ள ஐரோப்பிய உயர்நீதிமன்றம் இதற்கமையவே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் பெயரை பயங்கரவாத பட்டியலில் இருந்து நீக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் அறிவித்திருக்கின்றது. இதற்கமைய அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் மீதான அல் கைதா இயக்கத்தின் பயங்கரவாத தாக்குதல்களை அடுத்து கடந்த 2001ஆம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் அறிமுகப்படுத்திய தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் இருந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் பெயர் தற்பொழுது நீக்கப்படுகின்றது. 2001ஆம் ஆண்டு ஐரோப்பிய ஒன்றியம் அறிமுகப்படுத்திய பயங்கரவாத தடைப்பட்டியல் 2017ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய 13 தனிநபர்கள் மற்றும் 22 அமைப்புகள் தடைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தன. இந்த தடைப்பட்டியலில் பலஸ்தீனத்தின் விடுதலை அமைப்புகளில் ஒன்றான ஹமாஸ் இயக்கம் 2003ஆம் ஆண்டு இணைக்கப்பட்டதுடன் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் 2006ஆம் ஆண்டு இணைத்துக் கொள்ளப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றிய உயர்நீதிமன்றத்தின் இன்றைய தீர்ப்பிற்கு அமைய பிரித்தானியா உட்பட 28 உறுப்பு நாடுகளில் முடக்கப்பட்டிருந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் சொத்துக்களும் விடுவிக்கப்படும் என்று சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். அது மாத்திரமன்றி தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளுக்காக நிதி சேகரித்தனர் என்ற குற்றச்சாட்டுக்கு இலக்காகியிருந்தவர்களின் வழக்குகளிலும் மேன்முறையீடுகளை மேற்கொண்டு அவர்களை விடுவிக்க வாய்ப்பு கிட்டியுள்ளதாகவும் சட்டத்தரணிகள் கூறுகின்றனர். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ராணுவ ரீதியாக 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் திகதி தோற்கடிக்கப்பட்டு விட்டதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்த பின்னரும் தமிழீழ விடுதலை புலிகளை ஐரோப்பிய ஒன்றியம் தடைப்பட்டியலில் இணைத்திருப்பதற்கு எதிராக ஐரோப்பிய நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை ஆராய்ந்திருந்த ஐரோப்பிய நீதிமன்றம் 2014ஆம் ஆண்டு வழங்கியிருந்த தீர்ப்பில் தமிழீழ விடுதலை புலிகளினால் ஐரோப்பிய நாடுகளுக்கு அச்சுறுத்தல் இல்லை என்றும் ஊடகங்களில் வெளியான தகவல்களை அடிப்படையாக வைத்தே தமிழீழ விடுதலை புலிகளை தொடர்ந்தும் பயங்கரவாத தடைப்பட்டியலில் இணைத்து வருவதாகவும் முன்வைக்கப்பட்டிருந்த வாதங்களை ஏற்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் பயங்கரவாத தடைப்பட்டியலில் இருந்து நீக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. ஐரோப்பிய நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு சரியானது என்று ஐரோப்பிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இன்றைய தினம் தீர்ப்பளித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது.